இப்போ நம்ம செய்ய போகிறது பச்சரிசியில் கை முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, உளுந்து, வெள்ளை உளுந்து, ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, வெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில், அது தவிர தேவையான அளவு தண்ணீர். இப்போ இந்த முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன அளவுங்கிறத இப்போ 4 பேருக்கு ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவளுக்கு என்ன அளவில் பண்ணி ஒரு வாரம் வச்சுன்னு சாப்பிட்லாங்கிற அளவை நான் இப்போ சொல்ல போகிறேன். குறிச்சு வச்சுக்கோங்க. அரிசி 1 கிலோ, உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 1/2 கிலோ எடுத்துனேன்னா இந்த முறுக்கெல்லாம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு சரியாக இருக்கும். பச்சரிசியை முதல்ல சுத்தம் செய்து தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. அது ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் பரத்தி வச்சுட்டு காய வச்சுக்கோங்க. அது தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுட்டு, அதே மாதிரி உளுந்து வெறும் சட்டியில் அந்த முழு உளுந்தை வெறுமனா வறுக்கணும். எண்ணெயெல்லாம் விடாமல் வெறுமனா வறுத்துக்கணும். ஓரளவுக்கு சிகப்பு கலராக வந்த உடனே வறுத்து எடுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சு அரிசி உளுந்து ரெண்டையுமே தனித்தனியாக சலிச்சு வச்சுக்கோங்க. அரிசி மாவு உளுந்து மாவோ என்ன அளவு சொன்னேனோ அது எந்த கப்பு எடுத்துக்கிறளோ, அரிசி மாவு எந்த கப்பில் எடுக்கிறளோ அதே கப்பில் உளுந்து மாவையும் எடுத்துட்டாங்கன்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். வேற அளவு மாறிச்சுனாக்க அந்த முறுக்கினுடைய டேஸ்ட்டு வித்தியாசப்படும், சரியாக வேகாது. அதனால் ஒரே கப்பை உபயோகப்படுத்துறது நல்லது. 8:1 8 கப்பு அரிசி மாவு எடுத்துடலாம்னா 1 கப்பு உளுந்து மாவு எடுத்துக்கணும். மொத்தமாக எல்லா மாவையும் போட்டு பிசைஞ்சிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சினாதான் உங்களுக்கு புளிப்பு தட்டாமல் நல்லா வெள்ளை வெள்ளையாக முறுக்கு நல்லா வரும். ரெண்டையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் காய்ந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஜீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, வெண்ணெய் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதெல்லாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இதே சமயத்தில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கரண்டி எண்ணெயை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. எதுக்காக இந்த காஞ்ச எண்ணெயை விடுறோன்னா முறுக்கு நல்லா முறுமுறான்னு வரும், அதுவும் இல்லாதக்கு வெடிக்காமல் இருக்கும். இந்த மாவெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. அதை நம்ம முறுக்கு சுற்றுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவு மாவை நம்ம கையில் எடுத்துட்டு எண்ணெயை பக்கத்தில் ஒரு கிண்ணியில் எண்ணெயை வச்சுட்டு அந்த எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாவை எடுத்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாவை மெல்லிசாக முதல்ல நுனியை மெல்லிசாக வரும்படியாக வச்சுட்டு இப்படி திருகியே சுற்றி கொண்டு வரணும். கொண்டு வந்தோடனே ஒரு 2 சுற்று வந்த உடனே நிறுத்தி விட்டு சுற்றும் பொழுது ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுடைய மூடி ஏதாவது ஒன்று நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி முறுக்கை சுற்றி ஆரம்பிச்சிடனா நடுவில் இருக்கிற ரவுண்டு எல்லா முறுக்குலையும் ஒரே மாதிரி இருக்கும். வெளியில் இருக்கிற முறுக்கும் எல்லா அளவும் ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். இந்த முறுக்கை ஒரு பட்டர் பேப்பர்லையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்லையோ லேசாக எண்ணெயை தடவிட்டு அதில் சுற்றினா எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சுலபமாக வரும் முறுக்கு. இப்போ 4 முறுக்கு நம்ம சுற்றி வச்சுருக்கோம். எண்ணெயை காஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த முறுக்கு பேப்பரை கையில் முறுக்கு சுற்றின பேப்பரை கையில் எடுத்து வச்சுட்டு அதை ஒன்றொன்னா லேசாக வெண்டு போகாமல் கையில் எடுத்து எண்ணெயினுடைய சட்டியினுடைய ஓரமாக போட்டுடலாம்னாக்க எண்ணெய் வெளியில் தெரிக்காது, முறுக்கும் எண்ணெய்க்கு அடியில் போய் நல்லா வேகிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
திருப்பி போட்டேன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரியான அளவில் வேகும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே அதை எடுத்து பட்டர் பேப்பரில் போட்டுட்டேன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சு நல்ல முறுக்கு கரகரான்னு. இந்த முறுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அந்த சட்டியிலேருந்து எடுக்கும் பொழுது அந்த கரண்டியில், ஜல்லி கரண்டியில் ஒரு ஓரமாக, சட்டியினுடைய ஒரு ஓரமாக சாஞ்சாப்பில் பிடிச்சி வச்சுருந்தேன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சி வச்சுருந்தேன்னா அந்த முறுக்கில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சு எண்ணெயை குடிக்காமல் வரும் முறுக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம சின்ன சைஸ் முறுக்கு பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பெரிய சைஸில் முறுக்கு வேணும், ஒரு விசேஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு 5 வரி முறுக்கோ 7 வரி முறுக்கோ 9 வரி முறுக்கோ செய்யணும்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸ் பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட்டில் முறுக்கை சுற்றிக்கோங்க. முதல்ல சொன்ன ப்ராசஸ் படி நடுவில் ஒரு பாட்டில் மூடி வச்சு வெளியில் 5 வரி 7 வரி 9 வரி அந்த மாதிரி சுற்றிட்டு அதை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு தட்டோடு அது உள்ளே போட்டுடுவோம், பிளேட்டோடு அது உள்ளே போட்டுருவோம். கொஞ்சம் நேச்சு எண்ணெயிலேருந்து அந்த தட்டுலேருந்து முறுக்கு பிரிஞ்சு எண்ணெயில் வந்துடும். தட்டை எடுத்துட்டேன்னா முறுக்கை திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுடுவோம். இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி முறுக்கு தான் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதை பற்றி நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இது 7 வரி முறுக்கு, இது 5 வரி முறுக்கு, அந்த மாதிரி டிசைன் போட்ட முறுக்கெல்லாம் நிறைய நம்ம பண்ண முடியும். நீங்கள் கலை ஆர்வம் உள்ளவராக இருந்தாக்க இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டு பிளேட்டில் பண்ணிட்டு அதை எண்ணெயில் போடுற மெத்தட் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணினேன்னா குழந்தைகளும் ஆசையாக விரும்பி சாப்பிடுவா, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ முறுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எடுத்து உடனே சாப்பிட போகிறதில்ல எல்லாத்தையும். அதை கொஞ்ச நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சாப்பிட்டுருக்கோம். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு கண்டெய்னர் எடுத்து அதுக்கு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா எல்லா முறுக்கையும் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன்னாக்க முறுக்கு நமுத்து போகாது, எறும்பு வராது. அதனால அதை 1 வாரமோ 10 நாளோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடலாம். இப்போ முறுக்கு ஒருத்தருக்கு சரியாக சுத்த வரல, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அந்த மாவை வச்சு தேங்குழல் பண்ணிக்கலாம். முறுக்கு சுத்துறதுனாலும் ரொம்ப லேட் ஆகும். தேங்குழல்னாக்கா வேகம் புழிஞ்சு விடலாம். இப்போ இது ஒரேடியாக மாவை பிசைஞ்சிக்கப்படாது. மாவை எல்லாத்தையும் ஒன்றிச்சு கலந்து வச்சுக்கணும். முறுக்கு மாவை எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு பிசைஞ்சிக்கப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஏட்டுக்காக பிசைஞ்சுட்டு புழிஞ்சிருந்தாக்கா நல்ல ஒயிட் கலரில் ரொம்ப நல்லா வரும். இப்போ 1 கிலோ அரிசி மாவில் முறுக்கோ தேங்குழலோ இது பண்ணினாலும் 120 ரூபாக்குள்ளே அடங்கிடும். இதையே இப்போ வெளியில் வாங்கினோம்னாக்கா 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் ஆகும். ஆனாக்கா நம்மளது ஆற்றுலேயே பண்ணினோம்னாக்கா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நமக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும்.